ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கேப்சர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஆராதனாவோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு தான். ஆராதனாவோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? வாங்க. Be quiet. புட்டு என்னடா வேணும் உனக்கு? சுண்டல் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? Thank you to all. தருணத்தில் உங்கள் முன் எமது பள்ளியின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். பள்ளி என்பது வெறும் புத்தக படிப்பல்ல. புத்தருக்கு போதி மரத்தின் கீழ் ஞானம் கிடைத்தது போல் பள்ளி என்பது ஒரு குழந்தையின் அறிவு, திறமை, ஆளுமை, ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம் என அனைத்தையும் கற்கும் போதி மரம். இதற்காகவே யோகா, கராத்தே, நடனம், நல்லொழுக்க வகுப்பு போன்றவை கற்றுத்தரப்பட்டு வருகிறது. ஆங்கிலத்தில் சரளமாக பேச கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பாடங்களை தெளிவாக சந்தேகமின்றி கற்க நுண்திறன் வகுப்புகள் ஸ்மார்ட் கிளாஸ் நடத்தப்படுகிறது. அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்னை இங்கே அறிமுகப்படுத்திய திரு லைன் மணி அவர்கள், இவர்களுக்கெல்லாம் மேலாக இன்றைய விழாவின் கதாநாயகர்கள் என்று நான் நினைக்கின்ற மாணவ செல்வங்கள், அவருடைய பெற்றோர்கள்,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். குழந்தை அந்த தாய் 3 வயது குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல விட்டு ஸ்விம் பண்ண வைக்கிறான். 3 வயசுல ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம நினைப்போமா செய்வோமா யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி அந்த வயதில் இருந்தே அவர்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் என்று சொல்லுவோம், வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் தவறான செய்தாலும் தப்பில்லை, தோல்வி அடைந்தாலும் தவறில்லை. நீங்கள் அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைகள் ஒரு தலை சிறந்த சாதனையாளர்களாக வர முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், பிரக்ஞானந்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரக்ஞானந்தா இன்றைக்கு இந்தியாவிலேயே செஸ்ல நம்பர் 1 ரேட்டட் பிளேயர். இந்தியாவில் நம்பர் 1, உலக அளவிலே நம்பர் 1 ரேட்டட் பிளேயர் கால்சன். அந்த கால்சன்ங்கிற பிளேயரை ஒரு 17 வயது மாணவன், இப்பதான் +1 முடிச்சு +2 போறார். 17 வயது மாணவன் 3 முறை ஜெயிச்சிருக்கார். அதற்கு காரணம் அவங்களுடைய தாயார். அவங்க தாயாருக்கு பெரிய படிப்பறிவெல்லாம் இல்லை, ஆனா மகன் எங்கே சென்றாலும் கூடயே சென்று அவனுக்கு செஸ்ஸுக்கு நிறைய கோச்சிங் கேம்புக்கு போறது, அவர் உலக அளவில் போய் விளையாடி கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் அம்மா கூடயே போறாங்க, போய் அவனை என்கரேஜ் பண்றாங்க நிறைய விளையாடுவதற்கு. அவன் பல தோல்விகளை அடைஞ்சவன் தான், ஆனா இன்றைக்கு மிகப்பெரிய சாதனையாளராக பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பிரக்ஞானந்தா என்ற மாணவன். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கு இளைஞர்களிடம் அபாரமான புத்தி கூர்மை இருக்கிறது. ஐக்கியூ என்று சொல்வார்கள், இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் என்று. அந்த ஐக்கியூ அபாரமாக இருக்கின்றது. ஆனா அதே நேரத்தில் அவர்களிடம் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. காரணம், இந்த பெற்றோர்களுடைய ஸ்பூன் ஃபீடிங் எல்லாமே பையங்களுக்கு பொண்ணுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கிறது. அவங்களுக்கு தனியா செய்ய விடுறதில்லை, தனியா போறதுக்கே விடுறதில்லை. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், நான் +2 படிக்கும்போது 1974 +2 முடித்த உடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேலூர்ல நடக்குது. நான் மட்டும் தனியாக சென்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி விட்டு வந்தேன், சிஎம்சி வேலூர்ல. இப்படி எங்கே சென்றாலும் அன்றைய காலகட்டத்தில், இப்ப இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, நாங்க அந்த காலகட்டத்திலேயே என்னை தனியாக எங்க வேணாலும் செல்ல அனுமதிப்பார்கள் என்னுடைய பெற்றோர்கள். நான் கல்லூரி முடித்த உடனே டெல்லியில இன்டர்வியூ டெல்லிக்கு நானே தனியாக சென்று IARI, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்கிறது, அங்கே சென்று நான் தனியாகவே எக்ஸாம் எழுதிவிட்டு வந்தேன். இப்படி குழந்தைகளை தனியாக எதையும் செய்ய அனுமதிக்க வேண்டும். அதை நீங்கள் என்றைக்கு செய்கின்றீர்களோ அன்றைக்கு தான் உங்க குழந்தை ஒரு திறமையாளனாக சாதிக்கின்றவனாக வர முடியும். அருணிமா சின்ஹா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, ஓகே. அருணிமா சின்ஹா என்கின்ற ஒரு பெண்மணி நம்முடைய இந்தியாவில் கான்பூர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கான்பூர் என்கின்ற இடத்துல பிறந்தவர். 2013-14 அவ 23 வயது முடித்துட்டு அவ வேலை தேடி டெல்லிக்கு போறான். டெல்லிக்கு போகும்போது ட்ரெயின்ல கொள்ளைக்காரர்கள் அவளுடைய செயினை பறிக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றார். அது அவங்க அம்மா அன்பாக கொடுத்த செயின், அதை கொடுக்க கூடாதுன்னு போராடுறா. இறுதியில அவர்கள் அந்த செயினையும் பறித்து விட்டு அவளை தூக்கி ட்ரெயின்ல இருந்து தூக்கி வெளியில வீசிடுறாங்க. கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. அவள் கீழே விழுந்தோடனே எதிர்பக்கம் தண்டவாளத்தில் போய் விழுகின்றாள், மயங்கி விழுந்துடுறா. அவளுடைய துரதிர்ஷ்டம், எதிர்பக்கத்திலே ஒரு ட்ரெயின் போகுது, அவள் கால்கள் இரண்டும் துண்டிக்கப்படுகிறது, கையும் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அவ யாரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 2 கால்களை ஆம்பியூட் பண்ணிடுறாங்க, அதாவது கால்களை எடுத்துடுறாங்க. ஆர்டிபிஷியல் லிம்ப் வச்சு நடக்கக்கூடியவள், கைகளும் டேமேஜ் கை. இந்த மாதிரி நேரத்துல செய்தித்தாள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஒரு நார்மல் நிலைமைக்கு வருகின்றார். அவளுடைய என்ன ஆச்சு என்னன்னு தெரிந்து கொள்கின்ற நிலையில செய்தித்தாள்ல என்ன செய்யறாங்கன்னா, ஏன்னா போலீஸ் அவங்களுடைய தப்பிச்சுக்கணுமே, அதுக்காக இந்த மாணவி தற்கொலை செய்வதற்காக ட்ரெயின்ல இருந்து குதிச்சுட்டா அப்படின்னு கேஸ முடிச்சிடறாங்க. பேப்பர்ல நியூஸ் தற்கொலை செய்வதற்காக அவன் விழுந்தா, 2 கால்களை இழந்துட்டான்னு சொல்லி பேப்பர்ல வருது. அதை படித்தவள், நான்
தற்கொலை செய்கின்ற அளவுக்கு கோழையா? நான் கோழை இல்லை. நான் சாதிக்க பிறந்தவள். நான் எதையாவது சாதிக்க வேண்டும். அப்பதான் இந்த உலகத்துக்கு நான் கோழை இல்லை என்பதை தெரிவிக்க முடியும் என்று தன் தோழியை அழைத்து கேட்கிறாள். தோழி சொல்கிறாள், நீ எதையாவது சாதிக்கின்ற அளவில் நீ ஒன்று செய். 2 கால்களும் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு எல்லா வசதிகளும் கொடுத்து கூட நாம அவர்களை சின்ன தோல்விக்கு கூட நாம பயப்படுறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே குழந்தைக்கு அப்படின்னு. அவ்வளவு தோல்விக்கு பிறகு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு அவ என்ன நினைக்கிறா? எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி என்னுடைய சாதனையை காட்ட வேண்டும். அதற்கு முன்னாடி அவன் மலை ஏறும் பயிற்சி கூட அவகிட்ட இல்லை. கிட்டத்தட்ட 1 வருடம் அவளுடைய கால்கள் எல்லாம் பூர்ண குணமான பிறகு 1 வருடத்துக்கு பிறகு மலையேறும் பயிற்சியை தொடங்குகிறான். அங்க மலையேறும் பயிற்சி கொடுக்கின்ற நிறுவனங்கள் நிறைய இருக்கு. அங்கே போய் அந்த பயிற்சியை பெறுகின்றாள். சரியாக 1 வருடம் பயிற்சியை பெற்றால் காரணம் அவ மனதில் இருக்கக்கூடிய வெறி, மனதில் இருக்கக்கூடிய ஜுவாலை, அதாவது எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை தான் நீங்க குழந்தைகள்கிட்ட தூண்டி விடணும். நீ சாதிக்க பிறந்தவன். விவேகானந்தர் சொல்ற, மனிதா நீ மகத்தானவன் என்று நீங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லி வளர்த்தணும். அவ அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருட பயிற்சி பிறகு 2 கால்களையும் இழந்த ஒரு பெண்மணி கையிலையும் கையை முடிஞ்சிருக்கு. அதோட மலையில ஏறி கிட்டத்தட்ட எவரெஸ்ட் சிகரம் அடைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கால்களை இழந்த பெண்மணி முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதற்காக முயற்சி செய்கிறாள். கிட்டத்தட்ட நெருங்கிட்டா. அந்த நேரத்தில் கால்கள் 2 ரத்தம் கசிகிறது. அவங்களோட கோச் கூட போறாங்க. கோச் சொல்றாங்க, வேண்டாம், இது ரொம்ப விபரீத பரீட்சை, வேண்டாம், திரும்பி போயிடலாம். அவளுடைய விடாமுயற்சி, சாதிக்க வேண்டும் என்கின்ற துடிப்பான எண்ணம், நான் எப்படியானால் போயே தீர்வேன்னு சொல்லி அந்த ரத்தம் சொட்ட சொட்ட மேலே ஏறி அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து இந்திய கொடியை நட்டி விட்டு அப்படியே நம்ம குட்டி இருக்காளா? நாங்கள் உங்களை எங்களின் வார்த்தைகளால் முதலில் வரவேற்றோம். தற்போது எங்களின் அழகான ரோஜாக்களை கொண்டு வரவேற்க உள்ளோம். நம்ம குட்டி இருக்காளா அதுல? ஓகே ஓகே. உட்காருடா. எனக்கு சொத்த புள்ளைய சொல்லுறது.
நமது எல்கேஜி குழந்தைகள். முன்னாடி வந்திருக்கிறா. அந்த ரெக்கார்ட் தனியாக பண்ணி அனுப்புகிறேன். என்னோட பிரிட்டி கேர்ள் வந்துட்டா. எல்லாருக்கும் ஹாய்லாம் சொல்லுது யாரா. ஆட்டத்தை பாருங்க, எப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி சூப்பரா இருக்குல்ல அவளுக்கு இந்த ட்ரெஸ். So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.
ஆரா குட்டி பயங்கர குஷி இன்னைக்கு. உள்ளதான் இருக்காங்க. ஆரா சரி ஓகே பாய் சொல்ல எல்லாருக்கும். ஓகே நல்லபடியாக ஆறாவதோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் இப்போவே ஆகிடுச்சு. குட்டீஸை வச்சு சமாளிக்க முடியாதுன்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய் டேக் கேர். எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வழக்கம் போல அவளோட ஹக்கி. பாய்.